கிராம மிஷனரி இயக்கம் வழங்கும் கிராமிய நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கிராம மிஷனரி இயக்கம் கடந்த 27 ஆண்டுகளாக சிறுவர் மற்றும் வாலிபர் மத்தியில் ஊழியம் செய்து வருகிறது. 800க்கும் மேற்பட்ட மிஷனரிகளோடு தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்டங்கள் உட்பட ஆந்திரா, ஒடிசா, கர்நாடகா, சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் மற்றும் மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களிலும் நற்செய்தி பணியை செய்து வருகிறது. எமது இலக்கு 1,00,000 கிராமங்கள், 7,000 மிஷனரிகள், ஒவ்வொரு மாநிலத்திலும் 500 மிஷனரிகள். எமது தரிசனம், என் ஆட்டுக்குட்டிகளை மெய்ப்பாயாக என்ற வசனத்தின்படி கிராமங்களில் உள்ள சிறுவர் மற்றும் வாலிபர்களை கிறிஸ்துவுக்குள் வழிநடத்தி அவர்கள் மூலம் கிராமங்களை சுவிசேஷ மயமாக்குதல், சந்திக்கப்படும் சிறுவர் மற்றும் வாலிபர்களை நாளைய தலைவர்களாகவும் ஊழியர்களாகவும் உருவாக்குதல், ஒவ்வொரு கிறிஸ்தவரையும் ஆத்தும ஆதாயம் செய்கிறவராக மாற்றுதல். இப்பொழுதும் எமது நிகழ்ச்சிகளை ஜெபத்துடன் பார்த்து பயனடையுங்கள். செயல்படும் கிறிஸ்தவர்களாக தேவனுக்கு உங்களை அர்ப்பணிப்பது உறுதி. சும்மா இருக்காத, 1 மணி நேரமாவது சும்மா இருக்காத. அந்த 1 மணி நேரம் சும்மா இருக்கிற அந்த 1 மணி நேரத்தை ஏசப்பாவுக்கு கொடு என்று ஆண்டவர் அழைக்கிறார். ஐயா, ஊழியம் செய்யறதுக்கு ஒரு பாரம் இருக்கிறவங்க எல்லாம் ஊழியத்துக்கு வந்துடுறாங்க. என்ன பொறுத்த, நீ ஜெபித்தால் பிசாசின் பிடியுள்ளவர்கள் விடுதலையாவார்கள். நீ ஜெபித்தால், நீ கைகளை வைத்தால் வியாதிகள் சுகமடையும். 21 நாள் உபவாசம் இருக்க எதுக்கு? ஏசப்பாட்ட எங்க போய் நான் ஊழியம் செய்ய? அதான் சொல்லிட்டாருங்க, உலகம் முழுவதும் புறப்பட்டு போய் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ண பாண்டார். இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தினாலே கிராம மிஷனரி இயக்க குடும்பத்தின் சார்பாக கிராமிய நேரம் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். எனக்காக நாங்கள் செய்து வருகிற ஊழியத்திற்காக நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். உங்கள் ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்து வருகிறார். இப்பொழுதும் உங்களோடு கூட பேசும்படி ஆண்டவருடைய சமூகத்தில் நான் ஜெபித்த போது ஆண்டவர் மத்தேயு 20ஆம் அதிகாரத்தில் உள்ள ஒரு சம்பவத்தின் மூலம் உங்களோடு கூட பேசும்படி ஆண்டவர் எனக்கு சொல்லிக் கொடுத்தார். பாருங்கள், 1வது வசனத்திலிருந்து நீங்கள் வாசித்து பார்த்தீர்களானால், ஆண்டவர் திராட்சை தோட்டத்திற்கு வேலையாட்களை ஆண்டவருக்கு தேவை இருக்கிறது. அதிகாலையிலே அவர் அப்படியே புறப்படுகிறார். அங்கே பார்க்குறார், சும்மா இருக்கிறவங்கள பார்க்குறாரு. நீங்கள் மற்ற 20 அப்படியே வாசித்து பார்த்தீங்கன்னா 2ஆம் வசனத்தில் வேலையாட்களோடும் நாளொன்றுக்கு 1 பணம் கூலி பேசி அவர்களை தான் திராட்சை தோட்டத்திற்கு அனுப்பினார். 3ஆம் மணி வேளையில் அவன் புறப்பட்டு போய் கடை தெருவிலை சும்மா நிற்கிற வேறு சிலரை கண்டு, நீங்களும் திராட்சை தோட்டத்திற்கு போங்கள், நியாயமானபடி உங்களுக்கு கூலி கொடுப்பேன் என்றான். அவர்களும் போனார்கள். மறுபடியும் 6ஆம் 9ஆம் மணி வேளையிலும் அவன் போய் அப்படியே செய்தான். அல்லேலூயா. பாருங்க, சும்மா இருக்கிறவங்களெல்லாம் ஆண்டவர் கூப்பிடுறாருங்க. நீங்கள் வாங்க, ஏங்க சும்மா இருக்கிறீங்க, வேலை செய்ய வாங்க, திராட்சை தோட்டத்தில் நல்ல வேலை இருக்குதுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. பாருங்க, நம்ம இக்கால தமிழ்நாட்டு கிறிஸ்தவங்கிட்ட இப்படி சொன்னால் என்ன வேலை? ஆண்டவர் என்கிட்ட பேசட்டும், நான் கொஞ்சம் உபவாசம் இருந்து நான் ஜெபிச்சுக்கிறேன். கரெக்டாக ஆண்டவர் பேசணும் இல்லைங்க, நான் என்ன ஊழியம் செய்யணும்? ஆமாம், இதெல்லாம் எங்கெங்க? நீங்கள் ஒரு பெரிய தீர்க்கதரிசியா? சும்மா முதல்ல நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணுங்க. இப்போ திராட்சை தோட்டத்துக்கு வேலை கூப்பிட்றாரு, காலையிலேருந்து ஆளை கூப்பிட்றாரு. என்ன வேலைக்கு நீ வா, உனக்கு என்ன வேலை தெரியும், இன்டர்வியூவா பண்ணுறாரு? வேலை செய்கிறதுக்கு மனது இருக்கணுங்க. ஊழியம் செய்கிறதுக்கு ஒரு பாரம் இருக்கிறவங்க எல்லாம் ஊழியத்துக்கு வந்துடுறோங்க. என்னை பொறுத்தளவுக்கு சமாரியா ஸ்திரீட்ட போய் நீ பைபிள் காலேஜ் படிச்சிட்டியா, உனக்கு அழைப்பு இருக்குதா? அவள் ஒரே ஒரு பிரசங்கம் தான் கேட்குறா. ஒரு பிரசங்கத்தை கேட்டு முடிக்கல, ஏசனார் பற்றி சரியாகவே தெரில. இவ போய் என்ன சொல்கிறார், நீங்கள் வந்து பாருங்கள், அவர் தீர்க்கதரிசி தானா? அவ்வளோதான், ஒரு வரி பிரசங்கம் பண்ண தொடங்கிடுறாங்க. வந்த நோக்கத்தையே தண்ணி எடுக்க வரணும்னு சொல்லி வர்றா. அவள் வந்த குடத்தையே வச்சுட்டு போயிடுறா, ஊழியத்துக்கு போகிறா. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உங்களுக்கு என்ன முடியுமோ அதை நம்ம செய்யணுங்க. திராட்சை தோட்டத்தில் என்னெல்லாம் வேலை இருக்குதுங்க, நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். முதல்ல நல்ல களைகளாக இருக்குது, களை எடுக்கிற வேலையாக இருக்கலாம், வேலி அடிக்கிற வேலையாக இருக்கலாம், உழுகிற வேலையாக இருக்கலாம், விதைக்கிற வேலையாக இருக்கலாம், தண்ணீர் பாய்ச்சுகிற வேலையாக இருக்கலாம், அறுக்கிற ஒரு வேலையாக இருக்கலாம். எம்பிட்டு வேலைங்க ஊழியத்துலங்க, நிறைய ஊழியம் இருக்குதுங்க. நீ நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, நான் ஊழியத்துக்கு அர்ப்பணிச்சுட்டேன், பிரசங்கம் மட்டும்தான் பண்ணுவேன். என்கிட்ட அப்படி ஊழியர்களே எங்களுக்கு தேவை கிடையாதுங்க.
நான் மேடை ஏறி பிரசங்கம் மட்டும் பண்ணுவேங்கிறவன் எங்கள் ஊழியத்தில் இருக்கவே முடியாது. எல்லாம் செய்யணுங்க. அல்லேலூயா. எங்கள் ஊழியத்துக்கு வர்ற மிஸ்டரிகள் எல்லாம் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ஏதாவது ஒரு வேலை நீ செய்யணும். நெற்றி வேர்வை கீழே சிந்தணுங்க. சுறுசுறுப்பாக இருக்கணுங்க. நீங்கள் வாங்கங்க, பாரம் இருக்குத வாங்க, ஊழியத்துக்கு வாங்க, ஏதாவது ஒரு வேலை பாருங்கள். ஊழியத்துலங்க பிரசங்கம் பண்ணுறது அது ஒரு வேலை, அது ஒரு ஊழியம். பாட்டு பாடுறது அது ஒரு ஊழியம். பரிந்து பேசுகிற மிஸ்டரிகள் தேவை. ஒன்றும் இல்லை, நீங்கள் வீட்டில் இருந்தே கூட பரிந்து பேசும் மிஸ்டரியாக எங்கள் ஊழியத்தில் உங்களை ஒப்பு கொடுக்கலாம். பரிந்து பேசும் மிஸ்டர் என்னன்னா அண்ணன் எஸ்தர் புஸ்தகத்தை வாசித்து பாருங்கள். அவர் 10 நிமிஷம், என்னுடைய பைபிள் ஞானப்படி பார்த்தா 10 நிமிஷம் ராஜாவை சந்திக்கிறா, பரிந்து பேசுகிறா. தன்னுடைய ஜனங்களுக்கு, ஆபத்தில் வருகிற ஜனங்களுக்கு 10 நிமிஷம் பரிந்து பேசுகிறா. அந்த 10 நிமிஷம் பரிந்து பேசுகிற அந்த ஜெபத்தின் மூலியமாக 127 நாடுகளுக்கு ஆபத்தில் இருக்கிற யூத ஜனங்களுக்கு விடுதலை கிடைக்கிறது. இந்த செய்தி கேட்குற நீங்கள் பரிந்து பேச மிஸ்டரியாக வரலாம், அது ஒரு வேலைங்க. நான் உங்களுக்கு ஜெப குறிப்பு அனுப்பிவிடுறேன். நான் அனுப்பிவிடுற டெய்லி அனுப்பிவிடுற ஜெப குறிப்புகளுக்காக நீ ஜெபம் பண்ணால் போதும். உங்கள் ஜெபத்தை கேட்டு ஆண்டு பெரிய காரியங்களும் செய்வார். நிறைய வேலை இருக்குது, ஊழியம் இருக்குது. எங்கள் ஊழியத்தில் வெல்டிங் தாளந்து பெற்றவங்க இருக்கிறாங்க, வெல்டிங் பண்ணுறேன். ஏன்னா நிறைய மிஸ்டரிகள் தங்குறதுக்கு நிறைய சீட்டு போடணும். ஒரு சில தம்பிமார் ஒரு டீம் இருக்கிற மர வேலை செய்கிறவங்க இருக்காங்க, ஆசாரிகள் எங்கள் ஊழியத்தில் இருக்கிறாங்க. ஒரு அருமையான டேவிட்னு ஒரு தம்பி, ஆண்டோர் மேலே அவ்வளவு அன்பு உள்ள ஒரு தம்பி வந்திருக்கிறான் பாருங்க. சொன்னால் போதும், அவங்க அழகாக பிரசங்க பீடம் செஞ்சிருவோம், நல்ல சேர்ஸ் செஞ்சிருவான், மர வேலை செய்கிறான். அதோடு கூட அது மாத்திரமா கிராம ஊழியத்து போகும்போது கிளம்பி போயிடுவாங்க. அல்லேலூயா. நிறைய வேலை இருக்குதுங்க. எலக்ட்ரிக்கல் ஒர்க் இருக்குது, ஃப்ளம்பிங் ஒர்க், இதெல்லாம் ஏசப்பாடு வேலை. நெகேமியா புஸ்தகத்தை வாசித்து பாருங்கங்க. அங்கே ஒவ்வொரு தாளந்து பெற்றவர்கள் தேவை, ஆசரிப்பு கூடாரத்தை கெட்டவர்கள் நிறைய பேர் தேவை. இந்த செய்தி கேட்கிற சகோதரேஸ்வரன் யாராக இருந்தாலும் சரி, நீ பிரசங்கம் பண்ணுறது மட்டும்தான் ஊழியம் நினச்சிடாது. இப்படி நினச்சி தான் ஒன்றும் எழுப்புதலே இல்லை. நீங்கள் வாங்குங்க, உங்களுக்கு நிறைய வேலை இருக்குது, முழு நேரமாக வரலாம். இங்கே பாருங்கள், சும்மா இருக்கிறவங்கள சும்மா அரை நாள் வர்றாங்க, காணால் வர்றாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா கடைசி 1 மணி நேரம் மாத்திரம்தான் பொழுதுபோக்கு இருக்குதுங்க. அதான் இன்னைக்கு ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசும்படி ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்தார். பொழுதுபோக்கு 1 மணி நேரம் மாத்திரம்தான் இருக்குது. அப்பயும் ஆண்டவர் விடுறாரா? எப்பா பரவாயில்ல, நீங்கள் 1 மணி நேரம் மாத்திரம் நீங்கள் வேலை செய்ய வாங்கப்பா கூப்பிட்றாருங்க. நான் இதை பார்த்தோன்னே என் மனசில் ஒரு பெரிய ஒரு பயமாக இருக்குதுங்க. 1 மணி நேரம் கூட சும்மா இருக்கக்கூடாதுன்னு ஏசப்பா மனசில் இருக்குதுங்க. இந்த செய்தி கேட்குற சகோதரேஸ்வரே, ஒரு நாள் 24 மணி நேரத்தில் நீ 1 மணி நேரமாவது சும்மா இருக்கிறியா? ஏசப்பாவுக்கு இது பிடிக்காதுங்க, பிடிக்காது. ஆண்டவர் அந்த 1 மணி நேரத்தை ஏசப்பா தான் கொடுத்துருக்கிறார். பவுல் எழுதும்போது என்ன சொல்றாரு? நீங்கள் மதியற்றவளாயிராமல் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. அப்போ முட்டாப்பைகளாக இருக்கக்கூடாது. நீங்கள் ஏதாவது ஒரு மணி நேரம் செல்ஃபோன் பார்த்து வேஸ்ட் பண்ணுறீங்களா, டிவி பார்த்து வேஸ்ட் பண்ணுறீங்களா, நண்பர்களோடு அரட்டை அடித்து தேவையில்லாத காரியத்தை பேசி வேஸ்ட் பண்ணுறீங்களா? நான் சொல்கிறேன், அந்த வேல்யூபிள் நேரங்க, அந்த 1 மணி நேரத்தை ஏசப்பாவுக்காக கொடுங்க. எங்கள் பைபிளில் வாசித்து பாருங்க, 9ஆம் வசனம். அப்பொழுது 11ஆம் மணி வேளையில் வேலை அமர்த்தப்பட்டவர்கள் வந்து ஆளுக்கு ஒவ்வொரு பணம் வாங்கினார்கள். 1 மணி நேரம் வேலை பார்க்குறவங்களுக்கு முழு சம்பளம் ஆண்டவர் கொடுக்குறாருங்க. 1 மணி நேரம் மாத்திரம்தான் வேலை பார்க்குறாங்க, ஆனால் முழு சம்பளம் கொடுக்குறாங்க. இதில் நிறைய பேருக்கு முறுமுறுப்பு பாருங்க. இதில் எனக்கு ஒரு ஆறுதல் என்ன தெரியுமா? ஏசப்பாவுடைய வேலையை முழு நேரமாக செஞ்சவங்களுக்கு கூலி உண்டு. அரை ஊழியக்காரங்களா ஊழியம் செஞ்சாலும் கூலி உண்டு. 1 மணி நேரம் மாத்திரம் வேலை செய்கிற ஊழியக்காரங்க இருக்காங்களா, அவங்களுக்கும் கூலி உண்டுங்க. ஆனால் இன்னைக்கு முழு நேரம் ஊழியர்னு சொல்லிக்கிட்டு முழு நேரமாக ஊழியம் பார்க்குறாங்களான்னு பார்த்தா இல்லவே இல்லைங்க. எனக்கு தெரிஞ்ச ஊழியக்காரங்க, உங்களுக்கு தெரிஞ்ச உங்கள் சுற்றி உள்ள ஊழியக்காரங்க நீங்கள் சர்வே எடுத்து பாருங்க. நான் எனக்கு தெரிஞ்ச ஊழியர்கள்லாம் சர்வே எடுத்தேங்க. முழு நேரம் ஊழியம் பார்க்குறவங்க வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு சொல்லி யோசித்து பார்த்தா, ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மாத்திரம் தாங்க பிரசங்கம் பண்ணுறது தான் ஊழியன்னு நிறைய ஊழியக்காரங்க இருக்கிறாங்க. நான் ஊழியக்காரங்களை திட்டேன்னு நினச்சிக்கிறாதீங்க. நான் என்ன தெரியுமா செய்வேன்? அரசாங்க வேலை பார்க்குறவங்களோட போட்டி போடுவேன். டீச்சர் வேலை பார்க்குறவங்க, பேங்க்கில் வேலை பார்க்குறவங்க, அவங்களோட போட்டி. அவங்க 8 மணி நேரம் குறைஞ்சது ஊழியம் பார்க்குறாங்க. காலைல 8 மணிக்கு டீச்சராக இருக்கவங்க ஸ்கூலுக்கு போகணுங்க. 9 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணிக்கு ஸ்கூலில் இருக்கணும். இல்லை பேங்க்கில் வேலை பார்க்குறவங்க
8 மணி நேரம் இல்லை, 10 மணி நேரம் 12 மணி நேரம் வேலை பார்க்குறான். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு SBI பேங்க்கில் ஒர்க் பண்ணுறான். அவன் நைட்டு 10 மணிக்கு ஃபோன் அடித்தாலும் பேங்க்கில் தான் உட்காந்துக்கிட்டதுக்கு வேலை பார்க்குறான். அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறான். அப்போ உலக வேலை பார்க்குற அவங்களையே அவ்வளோ மணி நேரங்கள் வேலை செய்கிறாங்கன்னா, ஏசப்பாடைய ஊழியத்துக்கு அழைக்கப்பட்ட, முழு நேரம் ஊழியன்னு அழைக்கப்பட்ட நான் எவ்வளோ மணி நேரம் வேலை பார்க்குறேன்? ஒரு கொஸ்டின் போடணுங்க. நான் எப்பயுமே நினச்சிவேன், எங்கள் தெருவில் இருக்கிற ஒரு பலசர கடை வச்சிருக்கிற நண்பர் கூட போட்டி போடுவோங்க. அவர் காலையில் 6 மணிக்கு கடையை திறந்துடுறாருங்க. எப்போ நைட்டு 11 மணி வரைக்கும் உட்காந்து கிடக்காருங்க. எவ்வளவு நேரம் பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 15 மணி நேரம் உட்கார்ந்துருக்குறாங்க. இன்னொன்று பாருங்க, 15 மணி நேரம் சிரிச்ச முகமா எல்லார்ட்டையும் பேசுவாருங்க. யாராவது கடைக்கு வந்தா வாங்க என்ன வேணும், திடீர்னு இப்போ கத்திரிக்காய் ஆக்குறோம், கத்திரிக்காய் இல்லைன்னா இல்லைன்னு சொல்ல மாட்டேன், கத்திரிக்காய்னா இல்லை அப்படி சொல்ல மாட்டேன், கத்திரிக்காய் இல்லட்டனுங்க, வெண்டைக்காய் இருக்குதுங்க, தக்காளி இருக்குதுங்க, அப்படி சிரிச்ச முகமா பேசுறாருங்க. இன்னைக்கு நான் ஜெபம் பண்ணுவேன், இன்னைக்கு ஊழியம் செய்கிற எல்லா ஊழியக்காரங்க இப்படி சிரிச்ச முகமா இருந்தா எத்தனை நல்லா இருக்குதுங்க. இல்லைங்க, பயமா இருக்குங்க. சில ஊழியர்கள்ட்ட போய் பக்கத்துல நிக்கிறதே பயமா இருக்கு, கடிச்சு கொதறிடுவாங்களோன்னு இருக்கு. நான் போற கூட்டங்கள்ல கிறிஸ்தவ முகத்துல ஒளிவட்டம் தெரியணுங்க, சிரிச்ச முகமா இருக்கணுங்க. அல்லேலூயா. அப்போதாங்க ஒரு கவலையில் உள்ள ஒரு ஆத்மா உங்கள்கிட்ட வருவாங்க. இவங்க மட்டும் எப்படி சந்தோஷமா இருக்காங்க, காரணம் என்ன அப்படி வருவாங்க. அவங்க பிரச்சனைகளை சொல்லுவாங்க. நீயே அப்படி இருந்தீங்கன்னா, எப்போ வாப்பா நீ ஏன்பா கவலையா இருக்கிற, வா நான் கும்புற அந்த கோயிலுக்கு வா, உன் கவலையெல்லாம் தெரியும், உன்னை வேற எங்கேயா கூட்டு போறாங்க. நீ சந்தோஷமா இருக்கணுங்க. ஏன்னா நம்முடைய பாரத்தை எல்லாம் ஏசப்பா சுமந்துடுறாரு. நமக்கு ஒரு ரட்சகர் இருக்கிறார், நமக்கு ஒரு பரிகாரம் செய்கிற பரிகாரி இருக்கிறார். நம்முடைய வருத்தப்பட்டு பார சுமக்கிற நம்முடைய எல்லாம் அவர்கிட்ட போகும்போது இளைப்பார் தருவதற்கு அவர் காத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆபத்து காலத்தில் அவரை நோக்கி கூப்பிட்டால் மறுவுத்திருவு அளிச்சுவேன் என்று வாக்கு கொடுத்தவர் இருக்கிறார் ஐயா. அல்லேலூயா. அப்ப ஒரு கிறிஸ்தவன் கவலையாகவே இருக்கக்கூடாது. கவலை வராமே இருக்காது, கவலை வரும். உபத்திரவங்கள் உண்டு, இந்த உலகத்துல உபத்திரவங்கள் உண்டு. ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், உலகத்தை ஜெயித்தவர் நம்ம கூட இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப எனக்கு ஊழிய தலைவனா இருக்கிறேன், எவ்வளவு நெருக்கங்க, அவமானம், நிந்தைகள், கஷ்டம், குறைச்சல்கள், ஊழியர்களுக்கு சரியா சம்பளம் போட முடியலையா, கவலை, சாப்பாடு போடணும். ஒரு நாளைக்கு எங்கள் கேம்பஸில் ஒரு 250 பேர் இருக்கும். விதவைகள் இருக்கிறாங்க, பெரியவங்க இருக்கிறாங்க, நிறைய சிறு பிள்ளைகள், வாலிபர்கள் இருக்கிறாங்க, பைபிள் காலேஜ் மிஸ்டரி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. எல்லாருக்கும் சாப்பாடு போடணும். தேவைகள் உண்டுங்க. அப்போ அழுதுகிட்டே இருக்க முடியுமா? நான் போய் ஆண்டவரிடத்தில், ஆண்டவரை என்னுடைய தேவைகளுக்காக நான் ஆண்டவருடைய இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கும் போது என் தேவைகளை ஆண்டவர் சந்திக்கிறார் ஐயா. ஆண்டவருடைய சமூகத்தில் மட்டும்தான் அழுது நான் ஜெபிப்பேன். வெளியே வரும்போது சிரிச்ச முகத்தோடு என் ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். அவர் யெகோவா ஈரே. இந்த செய்தி கேட்கிற சகோதர சகோதரியை ஏதோ ஒரு கேள்வியோடு, ஏதோ ஒரு பிரச்சனையோடு, நெருக்கத்தோடு, ஆபத்துகளோடு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறாயா, உனக்கு ஒரு ரட்சகர் இருக்கிறார். உன் ஜெபத்தை கேட்கிற தேவன் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், ஒன்றும் இல்லாமல் இருந்து எல்லாவற்றையும் உண்டாக்குகிறவர். நீ இழந்த எல்லாவற்றையும் இரட்டிப்பாய் அருளி செய்கிற ஆண்டவர். ஏன் கலங்குகிறாய், ஏன் தயங்குகிறாய்? பயப்படாத, எனக்கு உன்னோடு கூட இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்த ஆண்டவர் உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார், உன் அருகில் தான் இருக்கிறார். அவர் என்ன வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார்? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆமென். அல்லேலூயா. பரையங்க நீங்க கவலையா இருக்கிறீங்க பாருங்க, இயேசு கிறிஸ்துவிட்ட என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து 25 வருஷம் ஆச்சுங்க. 25 வருஷமா எத்தனையோ ஆபத்துகள், பிரச்சனை, நெருக்கம் வரதான் செய்யுது. என் முன்னாடி பெரிய பிரச்சனை, நெருக்கம், ஆபத்துகள் வரும்போதெல்லாம் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குதுங்க. என் பைபிளில் கர்த்தரை என் வலது பாரிசத்தில் வைத்திருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. தாவீது கன்ஃபஸ் பண்றார் பாருங்க, விசுவாசம் வைக்கிறார். தாவீதுக்கு வலது பக்கத்துல கர்த்தர் இருக்கிறாராம். அதனால கோலியாத்துக்கு எல்லாம் பயப்படுறாங்க, இவன் பயப்பட மாட்டான் பாருங்க. இந்த வசனத்தை எல்லாம் நான் எப்போ படிச்சேனோ தாவீது போல நானும் நம்ப ஆரம்பிச்சிட்டேங்க. தாவீதுக்கு வலது பக்கத்துல கர்த்தர் இருந்தாருன்னா, இந்த டேவிட் கணேசனுக்கு வலது பக்கத்துல ஏசப்பா இருக்கிறாரு. நான் என்ன செய்வேன் தெரியுமா? கவலைகள் வரும், அவமானங்கள் வரும், நெருக்கங்கள் வரும், நிந்தைகள் வரும், குறைச்சல்கள் வரும். வரும்போதெல்லாம் ஜஸ்ட் அப்படி வலது பக்கத்துல இருக்கிற ஏசப்பா பார்ப்பேன். ஏசப்பா என் கூட இருக்கீங்கல்ல, நீங்க கூட சொல்லுங்கங்க, இப்ப ஏசப்பா அற்புதம் செய்வாருங்க. அல்லேலூயா. அவர் கூட வச்சிருக்கும் போது என்னங்க பாருங்க, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
அவ்வளோ பெரிய ரட்சிகர் நமக்கு. ஆனால் இது அறியாதவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. நீங்கள் அவங்களுக்கு நீங்கள் வார்த்தைகளை சொல்லணும், ரட்சகருடைய சுவிசேஷத்தை நம்ம சொல்லணும். அவ்வளோ முகம் சந்தோஷமாக வச்சுக்கணுங்க. நான் சொல்கிறேங்க, முதல்லங்க நீங்கள் ஒரு கண்ணாடி எடுத்து முதல்ல நல்லா சிரித்து பழகுங்க. சந்தோஷமாக இருக்கிறது எப்படி, அப்படி சிரித்து பழகுங்க. நானா கிராமங்களில் இதெல்லாம் ட்ரைனிங் கொடுக்குறேன். சிரித்து பழகணும் அப்படிங்கிறத பார்த்து திடீர்னு ஒருத்தர் பார்க்குறான், இப்படி சிரிச்சா முட்டா பையன்னு சொல்லிடுவான். யாரை பார்த்தாலும் இப்படி சிரிக்க முடியுமா? இது நல்லா இல்லை. நானா கண்ணாடி எடுத்து சிரித்து பழகி இருக்கிறேன். நீங்கள் ட்ரை பண்ணுங்கங்க. இல்லை எது அந்த காலம் நம்பியார் போல இருக்குது, எதுவும் நல்லா இல்லை. சிரித்து பழகி நான் ஒரு சிரிப்பு கண்டுபிடிச்சிருக்கிறேன் பாருங்க. நல்லா இருக்குங்களா? இவ்வளோதாங்க. அப்படி சிரிச்ச முகத்தோடு இருந்து அப்படி ஊழியம் செய்யணுங்க. பாருங்க, பலசர கடையில் வச்சிருக்கிற அந்த கடை வியாபாரி சிரிச்ச முகத்தோடு இருக்கிற, எனக்கு நான் ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரே இந்த பலசர கடையத்தில் இருக்கிற அந்த வியாபாரி போல எல்லா கிறிஸ்தவங்க முகத்துலையும் அப்படிப்பட்ட சிரிச்ச முகத்தை தாங்க ஆண்டவரே, ஊழியக்காரருடைய முகத்துல சிரிச்ச முகத்தை தாங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபிக்கிறேன். இந்த செய்தியை கேட்குற நீங்களும் உருப்படியாக முதல்ல ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. நான் சொல்றேங்க, 1 மணி நேரம் வேலை செஞ்சா போதும். இன்னைக்கு இருக்கிற முழு நேர ஊழியர்கள் டெய்லி 8 மணி நேரம் வேலை செய்கிறாங்களாங்க. நான் சர்வே எடுத்து பார்த்து அப்படி வேலை செய்கிறவங்க ஊழியக்காரங்களே கிடையாதுங்க. இருக்கிறாங்க, கொஞ்சம் சொற்பமாக தான் இருக்கிறாங்க. நீங்கள் என்ன தெரியுமா ஜெபம் பண்ணணும், ஏசப்பா முழு நேர ஊழியர்களை இன்னும் அதிகமாக எழுப்புன்னு சொல்லி ஜெபிக்கணும். ஏன்னா அறுவடை மிகுதி வேலையாட்களோ குறைவு, அதற்கு நீங்கள் ஜெபம் பண்ணுங்கன்னு ஏசப்பா சொல்கிறார். முழுசா ஊழியர்கள் எழுமணும்னு சொல்லி ஜெபிக்கணும். இன்னொரு ஜெபம் என்ன செய்யணும், ஏற்கனவே அழைக்கப்பட்ட முழு நேர ஊழியக்காரங்க முழு நேரமா வேலை செய்யறதுக்கு கிருபைதாங்க ஆண்டவரே நீங்க அவங்களுக்காக ஜெபிக்கணுங்க. நிறைய ஊழியக்காரங்க பேதுரு சிறைச்சாலையில கட்டப்பட்டது போல இன்னைக்கு கட்டப்பட்டுட்டாங்க. அவங்க ஆட்டுக்கு சுகபோக வாழ்க்கையில கட்டப்பட்டுட்டாங்க, பணத்துல ஐஸ்வர்யத்துல கட்டப்பட்டுட்டாங்க. நீங்க அந்த 12ஆம் அதிகாரத்தில் ஒரு வீட்டில் சபையார்கள் எல்லாம் ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணப்ப ஆண்டவர் பேதுருவின் கட்டுக்கள் அவிழ்த்து விடுறார். சிறைச்சாலையிலிருந்து அவனை விடுதலை ஆக்குறது போல நீங்கள் முதல்ல ஏற்கனவே அழைக்கப்பட்ட பேதுரு போல இருக்கிற முழு நேர ஊழியர்கள் நல்லா ஊழியம் செய்யணும், முழு நேரமாக ஊழியம் செய்யணும். டெய்லி 8 மணி நேரமாவது ஏசப்பாவுக்கு வேலை செய்யணும், ஊழியம் செய்யணும்னு சொல்லி ஜெபிங்கங்க. பெரிய ஒரு பாரம் என்ன தெரியுமா, 1 மணி நேரம் மாத்திரம் வேலை செய்வீங்களா? 1 மணி நேரம் கூட சும்மா இருக்கிறதுக்கு ஏசப்பாவுக்கு பிடிக்கலைங்க. இப்போ நான் யோசிச்சு பார்க்குறேன், 1 hour நான் செலவழிச்சேன்னு எவ்வளோ ரிசல்ட்டுங்க பாருங்க. நான் இப்போ 1 மணி நேரம் எனக்கு கொஞ்சம் கேப் கிடைக்குது. நான் என்ன செய்கிறேன், சும்மா அந்த காலத்தில் சைக்கிள் எடுத்துகிட்டு சைக்கிளில் போவேன். இப்போ தான் ஆண்டவர் கார் கொடுத்துருக்கிறார். கார் எடுத்துகிட்டு நான் சும்மா போகிறேன். எவ்வளோ நான் வெளியேறிட்டாலே பணித்தளம் தாங்க. எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குதுங்க நான் ஊழியம் பார்க்குறதுக்கு. நீ வீட்டை விட்டு கிளம்பிட்டாலே பணித்தலங்க தாங்க. நீ பார்க்குற இடமெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி தான். உனக்கு கொடுக்கப்பட்ட தாளந்துகளை நீ செலவழிக்கிறதுக்கான களம் இருக்குது. நிறைய பேர் சொல்லுவாங்க 21 நாள் உபவாசம் இருக்க, எதுக்கு? ஏசப்பாட்ட எங்கே போய் நான் ஊழியம் செய்ய? அதான் சொல்லிட்டாருங்க, உலகம் முழுவதும் புறப்பட்டு போய் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ண பாண்டார். நீ முதல்ல கிளம்பி போய்கிட்டே இரு. அடுத்து தேவைன்னா உன்னை அங்கே போ, எங்க ஒன் பர்டிகுலராக சொல்லுவார், வனாந்திர மார்க்கமாய் போ. ஆவியானவர் பிலிப்பிட்ட சொல்ற மாதிரி அங்கேயும் போக சொல்லுவார். முதல்ல நீ கிளம்பப்பா. கிளம்புறதுக்கு முன்னாடி எனக்கு எப்படிப்பட்ட ஊழியம், என் ஊழியத்துக்கு பேருக்காக உபவாசம் இருந்து பயங்கரமா ஜெபிச்சுட்டு இருக்கிறான். என்னத்தையாவது ஒரு பேரை வைங்கங்க. ஆண்டவரோ ஒரு பேர் வைக்க சொன்னாருன்னா அது ஒரு காஸ்பல் இருக்குன்னா அந்த பேரை வைங்க. அதுக்காக நாளை டிலே பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. 1 மணி நேரம் கூட வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு ஏசப்பா இங்க சொல்லி இருக்கிற மத்திய 20 அதிகாரத்துல. அல்லேலூயா. பாருங்க, நான் ஒரு கிராமத்துக்கு போறேன். ஒரு இடத்துல என்னுடைய வெஹிக்கிளை வச்சுட்டு ஒரு மணி நேரம் தெருவில் நின்று பிரசங்கம் பண்றேன். எவ்வளோ பேருங்க ஆண்டோடைய வார்த்தைகளை கேட்பாங்க. அந்த வார்த்தைகளை கேட்குற ஒரு சிலர் ஏசு சுகமாக்குவார் என்று சொன்ன உடனே, ஐயா எனக்கு கொஞ்சம் நெஞ்சு வலி இருக்குன்னு சொல்லி ஜெபிக்க வருவாங்க. எனக்கு ஒரு கேன்சர் கட்டி இருக்குன்னு ஜெபம் பண்ண வருவாங்க. ஒன்றும் இல்லை, காசா பணமாங்க. ஆண்டவர் சொல்லி விசுவாசிக்கிறவன் நடக்கும் அடையாளங்கள் அவனை. நான் விசுவாசி தானே, எனக்கு ஒரு அடையாளம் இருக்குது. என் அடையாளம் என்ன? என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துக்கிற அடையாளம். நான் ஜோமண்ணா விசுவாசி, நான் ஜோமண்ணா.
பிசாசு பிடியில் உள்ளவர் விடுதலை ஆவாங்க, வியாதியஸ்தர்கள் சுகமாகும். என்ன குறித்து பத்திரம் எழுதி போட்டிருக்கிறார். இந்த செய்தி கேட்கிற சகோதரே சோரே, உனக்கு ஒரு அடையாளம் இருக்கிறது. நீ ஜெபித்தால் பிசாசின் பிடியில் உள்ளவர்கள் விடுதலை ஆவார்கள். நீ ஜெபித்தால், நீ கைகளை வைத்தால் வியாதிகள் சுகமடையும். உன் அடையாளமே அதுதான். நவமான பாசைகளை பேசுவார்கள். எத்தனை அடையாளம் ஐயா! ஆண்டவர் சொல்லி இருக்கிற அடையாளத்துல ஒரு அடையாளமாவது உன்கிட்ட இருக்கா? இருக்குதா? நீ முதல்ல நீ செயல்பட்டாதான்ப்பா அந்த அடையாளமே உனக்கு தெரியும். உங்களோட இருக்கிற ஆண்டவர் யாருன்னே தெரியும். ஐயா, 1 மணி நேரத்துல எவ்வளோ மினிஸ்ட்ரிங்க செய்யலாம். சும்மா இருக்காத 1 மணி நேரமாவது சும்மா இருக்காத. அந்த 1 மணி நேரம் சும்மா இருக்கிற அந்த 1 மணி நேரத்தை ஏசப்பாவுக்கு கொடு என்று ஆண்டவர் அழைக்கிறார் ஐயா. பாருங்க, நைட்ல எனக்கு தூக்கம் வரல, ஜெபம் பண்ணாலும் ஜெபத்துல வல்லமை இல்லை. நான் என்ன தெரியுமா செய்வேன்? ஜெபம் பண்ணும் போதுங்க ஒரு பாரம் இருக்கணும், ஒரு நொறுங்குதல் இருந்தால் தாங்க ஜெபம் நல்லா இருக்கும். பாரம் இல்லையா, நான் உடனே போயிடுவாங்க. விருதுநகரில் இருக்கிற பஸ் ஸ்டாண்டில் போய் சும்மா ஒரு 1 மணி நேரம் உட்காந்துருப்பாங்க. அங்கே இருக்கிற ஜனங்கள் எல்லாம் பார்த்தாலே ஒரு பாரம் வந்துடுவையா. ஒரு சின்ன பையன் பீடி எடுத்து குடிக்கிறதை பார்ப்பேன். அங்கே நடக்கிற காரியங்கள் எல்லாம் பார்க்கும்போது என் மனதில் ஒரு எண்ணம் வரும். இவர்கள் இயேசு அறிந்திருக்கிறார்களா? இவ்வளவு பெரிய கூட்டம் இருக்கிறதே, இந்த பஸ் ஸ்டாண்டில் இருக்கிற கூட்டங்கள் பரலோகத்திற்கு வந்து விடுவார்களா? இவர்களுக்கு இயேசு பற்றி சொல்லுகிறதற்கு ஊழியக்காரர்கள் இருக்கிறார்களா? ஒரு முறையாவது இயேசுடைய அன்பை இவர்களுக்கு அறிவித்திருக்கிறார்களா? யோசித்து பார்த்தேன், உள்ளம் உடையும் ஐயா. மார்க் 6ஆம் அதிகாரத்துல மேய்ப்பனில்லாது ஆடுகளை போல இருக்கிற ஜனங்களை கண்டு மனதுருகி பிரசங்கிங்க தொடங்குகிறார்கள். அவ்வளவுதாங்க. நான் சும்மா போய் 1 மணி நேரம் பஸ் ஸ்டாண்டில் அவ்வளோ பெரிய கூட்டத்தை பார்த்தல என் மனதில் ஒரு ஆத்ம பாரம் இருக்கிறது. ஒரு ஜபாவி என் மீது ஊற்றப்படுகிறது, ஒரு வல்லமை என் மீது ஊற்றப்படுகிறது. அதற்கு பின்பாக நான் ஜெபிக்க ஆரம்பிக்கிறேன், பிரசங்கிக்க ஆரம்பிக்கிறேன். என் ஆண்டவர் அற்புத அடையாளங்களை செய்கிறார் ஐயா, செய்கிறார். பாருங்க, ஆண்டவர் நமக்கு கொடுக்கப்படுகிற நேரத்துல எவ்வளோ நேரம் கொடுத்தாலும் அந்த நேரத்தை அவருக்கு லாபம் உண்டாக்கு பயன்படுத்துவார் ஐயா. பாருங்க, ஒரு நாள் ரொம்ப களைப்புல தூங்க ஆரம்பிச்சிட்டேன். ஆண்டவர் சொல்றாரு, நீ தூங்காத, நீ கிளம்பி, நான் ஒரு இரவுல தூக்கம் வரலன்னா ஒரு பலசர கடைக்கு போவேன், பீடி சிகரெட்டு வாழைப்பழம் விற்கிற கடைக்கு போவேன். அந்த கடையில போய் அங்க அவர் மட்டும்தான் அங்க இருப்பார், இல்லாட்டா அந்த செக்யூரிட்டி நிறைய பேர் இருப்பாங்க. அந்த ஏடிஎம் அந்த சென்டர்ல போய் ஒரு செக்யூரிட்டி இருப்பாங்க, அவங்க எல்லாம் கண் விழிச்சிருப்பாங்க, எப்போ போனாலும் அங்க இருப்பாங்க. எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் உண்டு, ஏடிஎம் சென்டரில் இருக்கிற செக்யூரிட்டி ஃப்ரெண்ட்ஸ்கள் உண்டு. அவங்கள்ட்ட நான் போய் பேசிக்கிட்டு இருப்பேன், ஏசப்பா பற்றி சொல்லிக்கிட்டு இருப்பேன். இரவில் ஃபுல் நைட்டும் வியாபாரம் நடக்கிற ஒரு கடை இருக்குது, அவங்ககிட்ட போவேன். அவங்கள்ட்ட போய் அவங்க என்ன மதிக்கணும், நான் சொல்கிற வார்த்தைகளை கவனிக்கிறதுக்காக 1000 ரூபாய்க்கு உங்கள்கிட்ட ஜாமான் வாங்க போகிறேன் பிரதர். அவங்க பயங்கர நைட்டு இரவில் 1000 ரூபாய் ஜாமான் என்ன வேணும் பிறந்தேன்னு சொல்லுவாங்க. நான் சும்மா அங்கே இருக்கிற புஸ்தகத்தினே எழுதுவேன், குமுதம், ஆனந்த விகடன், மோட்டார் விகடன், கல்கண்டு, பாக்கியா, சும்மா எல்லா புஸ்தகத்தையும் எண்ணிட்டே வாங்குங்க. இன்னும் எவ்வளவு தேவைக்கு, இன்னும் தம்பி 150 ரூபா ஒரு வாழை தார எடுங்கங்க, சும்மா சொல்றது. 1000 வந்துருச்சா போதுங்க அடிவேன். அவர் பாருங்க இவ்வளவு பெரிய வியாபாரம் நடக்குது, அவர் நான் பேசுறதெல்லாம் கேட்பார். அப்போ ஆண்டோடைய அன்பை சொல்லி கொடுத்துக்கிட்டே இருப்பேன். என்னுடைய பழக்கம் இது. சும்மா இருக்கக்கூடாதுங்க. தூக்கம் வரலையா, நைட்டு 1 மணிக்கு எந்திரிச்சு போனா அங்க ஒரு களம் இருக்கிறது, வாய்ப்புகள் இருக்கிறது, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, ஆத்துமாக்கள் இருக்கிறார்கள், காத்திருக்கிறது பணித்தலங்கள். அல்லேலூயா. விளைநிலம் காத்திருக்கிறது, அறுவடை காத்திருக்கிறது. இந்த செய்தி கேட்கிற சகோதரன் சகோதரே, 1 மணி நேரம் சும்மா இருக்கிறாயா, நீ புறப்பட்டு போ. பாருங்க, என்னுடைய பழக்கது. திடீர்னு பார்த்தா ஒரு நாள் நல்ல தூங்குற ஆண்டவர் பேசுறாரு, நீ கிளம்பி நீ எப்பொழுதும் சந்திக்கிற அந்த கடைக்காரை போய் சந்திங்கிறார். ஆண்டவரை நாளைக்கு நான் பார்க்குறேன், இப்போ நான் தூக்கம் வருதுன்னு சொல்கிறேன். ஆண்டவரை நீ துரிதப்படுத்துகிறார். சரின்னு சொல்லி எந்திரிச்சு போனாங்க. பார்த்தா அந்த கடையெல்லாம் திறக்க ஆளை காணோம். எங்கடா போனான் அப்படின்னு சொல்லி எட்டி பார்த்தா அவன் ஏதோ அப்படி தண்ணி ஊற்றிக்கிட்டு இருக்கிறான். ஏசப்பா இப்போ என்ன செய்ய, நீ ஏன் சாக விரும்புறேன்னு சொல்லி அவன்கிட்ட கேளு, அவன் சாக போறான்னு ஆண்டவர் சொல்றாரு. எந்திரியா கடைக்கார, எந்திரியா, நீ எதுவும் சாக போறியோ, ஏன்பா சாக போற, ஏசப்பா உன்னை நேசிக்கிறான்னு சொன்னேன். அழுகிறான். கணேசன், இப்பதான் நான் அந்த விஷத்தை எல்லாம் கலக்கிட்டு இருக்கேங்கிறான். எத்தனை அன்பையா! கொஞ்ச நேரத்தை என் ஆண்டவருக்காக
கொடுத்த போது என் ஆண்டவர் என்னை பயன்படுத்தி சாக கடந்த ஒரு ஆத்மாவை காப்பாற்றுகிறாரே, ஜீவனை கொடுக்கிறாரே, ரட்சிப்பை கொடுக்கிறாரே. இந்த செய்தி கேட்கிற சகோதரனே சோரை, எத்தனை ஒரு மணி நேரத்தை நீ சும்மா கழிக்கிறாய்? வாருங்கள், இயேசு அழைக்கிறார். அந்த ஒரு மணி நேரத்துல வேலை செய்யுங்க. ஒரு மணி நேரம் மிஸ்டரியா என் கூட நீங்க சேர்ந்துக்கோங்க. உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்கிறேன், பழக்க வைக்கிறேன். கர்த்தர் நம்முடைய காலங்களிலேயே கர்த்தரே தேவன் என்பதை நிரூபிக்கிற ஒரு காலத்தை ஆண்டவர் நமக்கு தருவார் ஐயா. செய்தி கேட்கிற சகோதரன் சகோதரியை இப்பொழுது அர்ப்பணிப்பீர்கள். ஆண்டவரே, என்னுடைய வாழ்நாள் முழுவதிலும் எந்த நேரத்தையும் நான் வேஸ்ட் ஆக்க மாட்டேன், சும்மா இருக்க மாட்டேன். உமக்காக அந்த நேரங்களை, நான் சும்மா கழிக்கிற நேரங்களை உமக்காக கொடுக்கிறேன் என்று சொல்லி ஒப்பு கொடுப்போமா? பெரிய ஒரு எழுப்புதலை நம்மை கொண்டு செய்வார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, ஒரு மணி நேரமாவது நாங்கள் சும்மா இருக்கிறதை நீங்க விரும்புகிற ஆண்டவர் அல்லப்பா. அந்த ஒரு மணி நேரத்தை உமக்காக கொடுக்க விரும்புகிறீரே. இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொருவரும் சும்மா இருக்கிற நேரங்கள் எல்லாம் உமக்காக கொடுக்க உதவி செய்வீரா. விடுமுறை நாட்களை உமக்காக கொடுக்க உதவி செய்வீரா. எங்கள் தேசம் ஆண்டவரே, வலதைக்கும் இடதைக்கும் வித்தியாசம் தெரியாத கோடிக்கணக்கான இந்திய ஜனங்கள் உம்மை அறிந்து கொள்ளும்படி, இரட்சகராய் உம்மை கண்டு கொள்ளும்படி சும்மா இருக்கிற ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்துவீராக. அவர்கள் மூலியமாக அற்புத அடையாளங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. பெரிய ஒரு எழுப்புதலை உண்டாக்கும் இயேசு நாமத்தினால் பிதாவே, ஆமென். இந்த செய்தி நிச்சயமாக உங்களை செயல்பட தூண்டிருக்கும் என விசுவாசிக்கிறோம். நீங்களும் எங்களோடு இணைந்து தேவனுக்காக ஏதாவது செய்ய விரும்புகிறீர்களா? கீழ்கண்ட எங்களது ஊழிய திட்டத்திற்காக ஜெபிக்க முன்வரலாமே. தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் ஆலயம் கட்ட தேவையாய் உள்ள 1000 கிராமங்களில் இடம் வாங்கி ஆலயம் கட்டப்பட ரூபாய் 5 லட்சமோ அல்லது அதில் ஒரு பகுதியோ கொடுத்து ஆலயம் கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். சூனேமியால் எலிசாவுக்கு ஒரு அறை வீட்டை கட்டி கொடுத்தது போல புதிய மிஷனரிகள் தங்கி பயிற்சி எடுப்பதற்கு ரூபாய் 2 லட்சம் கொடுத்து ஒரு மிஷனரி வீட்டை கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் சந்திக்கும் வாலிபர்கள் மற்றும் ஆரம்ப விசுவாசிகளை கிறிஸ்துவுக்குள் வளரச் செய்ய ரூபாய் 300 கொடுத்து முழு வேதாகமும் வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் பணி செய்யும் 8 மாநிலங்களிலும் உள்ள 880 மிஷனரிகளை மாதந்தோறும் ரூபாய் 10,000 கொடுத்தோ அல்லது இயன்ற காணிக்கையை கொடுத்தோ தாங்குவோர் எழும்ப ஜெபியுங்கள். தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் துரிதமாக சுவிசேஷம் அறிவிக்கவும் பின்தொடர் பணிக்காகவும் சுவிசேஷ வாகனங்கள் வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். தங்கள் வாலிப மற்றும் சிறு பிள்ளைகள் ரட்சிக்கப்பட, அபிஷேகிக்கப்பட மற்றும் இயேசுவுக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக வளர கண்மணி பிள்ளைகள் இயேசுவுக்காக திட்டத்தில் தங்கள் பிள்ளைகளை இணைக்கிற பெற்றோர்கள் எழும்ப ஜெபியுங்கள். இந்தியா முழுவதிலும் இன்னும் துரிதமாக நம் மிஷனரி பணிகள் நடக்க மாதந்தோறும் அல்லது வருடத்திற்கு ஒரு முறையாவது ரூபாய் 1000 கொடுத்து எழுப்புதல் விரும்பும் பங்காளர் திட்டத்தில் இணைகிற அநேகர் எழும்ப ஜெபியுங்கள். மேலும் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் திரையில் காணும் எங்கள் முகவரியும் குறித்துக் கொள்ளுங்கள். கிராம மிஷனரி இயக்கம், தபால் பெட்டி எண் 51, விருதுநகர் 626001. இந்த நிகழ்ச்சியையோ அல்லது எங்கள் ஊழியத்தையோ நீங்கள் தாங்க விரும்பினால் எங்கள் தொலைபேசி எண்ணை குறித்துக் கொள்ளுங்கள். 7378 000 444. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.